பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு மார்க் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்களை தியானிப்போம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். இவ்வசனங்களை குறித்து தியானிக்கும் போது இந்த மனிதன் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு இருக்கிறான். அநேக வேளைகளில் பார்த்திங்கன்னா தன்னைத்தானே காயப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். மற்ற ஜனங்கள் அவன் அருகில் செல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவர்களையும் அவன் காயப்படுத்தி விடுவான் என்று அந்த ஜனங்கள் பயந்தார்கள். அப்போ இந்த மனுஷனை பார்த்திங்கன்னா தேவனை பார்த்த பிறகு அவன் பணிந்து கொள்கிறான். ஆங்கிலத்தில் ஹி வர்ஷிப்ட் காட், அதாவது அவன் தொழுது கொள்கிறான். ஆனால் பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற இந்த அசுத்தாவி சத்தமிட்டு கூக்குரல் இடுகிறது. நீங்கள் எங்களை டார்மெண்ட் பண்ணாதீங்க, எங்களை வேதனைப்படுத்தாதீங்க என்று ஆணையிட்டு சத்தமாக சொல்லுதான். அப்போ இந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்கும்போது அவங்க எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னா, கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சில ஜனங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து காயப்படுத்துவாங்க, துக்கப்படுத்துவாங்க, பொறாமை நிமித்தம் உங்களை அவதூறாக பேசுவாங்க, உங்களை தவறாக மதிப்பிடுவாங்க, உங்களை ஏளனமாக நடத்துவாங்க, சிறுமைப்படுத்துவாங்க. நீங்கள் எவ்வளோதான் அன்பு செலுத்தினாலும் அவங்க கண்களுக்கு அது அன்பாக தெரியாது. ஏன்னா இயேசுவும் அன்போடு தான் பரிசேயரை அணுகுனார். ஆனால் அவங்க பீல்செபூலின் தலைவன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கண்களுக்கு அவங்க கண்களை மறைத்து வைத்திருக்கிறான். அதனால் அவங்க இயேசு மெஸ்ஸியா என்று பார்க்க முடியாமல் பீல்செபூலுக்கு தலைவனாக தான் அவங்களால பார்க்க முடிகிறது. அப்போ இன்றைய தினம் ஒரு சில ஜனங்கள் அப்படி நடந்து கொண்டார்கள்னா அவங்கள குறித்து கோபப்படுவோ இல்லை அவங்கள பகைக்கவோ நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது. நம்ம சிந்தையில் கூட இடம் கொடுக்கக்கூடாது. மாறாக அவங்களுடைய அந்த அவல நிலையை நினைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டும். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை யார் துன்பப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாருன்னா அவங்க ஒரு கட்டப்பட்ட நிலையில் இருக்காங்க. அவங்க அறியாமை நிமித்தம் தான் இதை செய்கிறாங்களே ஒழிய அவங்க சுய நினைவு நிமித்தமோ இல்லை உங்களை ஏதோ செய்யணுமோ அவங்க அதை செய்யலை. மாறாக அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவின் கிரியை தான் அதை மறுபடியுமா காயப்படுத்தவோ இல்லை துக்கப்படுத்தவோ வார்த்தைகளை அவர்களிடத்துலேருந்து புறப்பட செய்கிறது. ஆகிய இன்றைய தினத்தில் அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் சந்தித்தீர்கள்னா, இல்லை அவங்களால நீங்கள் துக்கப்படுத்தப்பட்டிருந்தீங்கன்னா இல்லை காயப்படுத்தப்பட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, அவங்கள மன்னிங்க, அவங்க அந்த கட்டிலேருந்து விடுபட வேணும் என்று ஊக்கமாக ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் அவங்கள விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இயேசு புறப்பட்டு போன்னு சொன்னோன்னே அது புறப்பட்டு போயிடுச்சு. அதற்கு மேலே அந்த மனுஷன் பரிபூர்ண சுகம் அடைந்து அவன் நல்ல உடைகளை உடுத்தி எல்லாரிடத்துலையும் அவன் ஒரு சாதாரண மனிதனை போல் நடக்க ஆரம்பித்தான். அதனால் பார்த்திங்கன்னா இயேசுவால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. பல வருஷங்களாக இது ஒரு குணாதிசயம் ஒரு மனிதரிடத்தில் இருந்தாலும் இன்றைய தினம் நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்மிடத்தில் அந்த வல்லமை உண்டு என்று ஜெபிக்கும் போது அந்த மனிதரிடத்திலிருந்து இந்த குணாதிசயம் இந்த விதமான ஒரு கட்டுகள் நிச்சயமாக நீங்கும். ஆகையால் நம்ம ஜெபிப்போம், அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக தேவனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கட்டப்பட்ட மனிதர்களுக்கு பாதபடியில் வருகிறோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா காயப்பட்டு இருக்கிறார்களோ, துக்கப்பட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா அவர்களுக்காகவும் பாதபடியில் வருகிறோம். அந்த காயங்களையும் துக்கங்களையும் ஆண்டவரே நீங்கள் நீக்குங்கப்பா. யாரெல்லாம் அதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்காகவும் பாதபடியில் வருகிறோம். அவர்களும் ஆண்டவரே ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா அடிமைத்தனத்திற்குள்ளாக சென்று கட்டுகளுக்குள்ளாக விழுந்திருக்கிறார்களப்பா. அவர்களை அந்த கட்டுகள்லேருந்து அடிமைத்தனத்திலேருந்து விடுவீங்க ராஜா. பிசாசானவன் சொல்லும் பொய்கள்லேருந்து அவங்கள விடுதலை ஆக்குறாங்க ராஜா. கரம் பிடித்து அவங்கள வழி நடத்துங்க. சத்ருவன் எல்லா போராட்டத்திற்கும் அவங்கள விடுவீங்க, விலக்கி காத்துக்கொள்ளுங்க, கரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.